பாட்டு பாடும் கண்ணம்மா உனக்கு சரி ஒண்ணு சொல்ல போறேன் பொன்னம்மா. செம்பாங்கு பாட்டு பாடும் கண்ணம்மா உனக்கு சரி ஒண்ணு சொல்ல போறேன் கண்ணம்மா பொன்னம்மா. சரி ஒண்ணு சொல்ல போறேன் பொன்னம்மா. கைதட்டிங்க. இந்த நாடகத்திற்கு உபயமாக காரமேத்தேவர் மகன் கிலோமூர்த்தி அவர்கள் தொழிலதிபர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தன்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை இறைவனுக்காக செலவிட்டு இந்த 2 வருடமாக 7வது சித்தராக திகழக்கூடிய பசுமனையா தெய்வீக திருமணார் குருபூசைக்கு நமது சம்பகுளத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நமது தேவர்குல புரட்சி பூக்களுக்கும் அனைத்து ஆடைகளையும் உதவிகளும் செஞ்சு இந்த கிராமத்தில் ஒருவராக பிறந்து இன்றைக்கு தொழிலதிபராக திகழக்கூடிய அருமை தம்பி நமது காவண்ணா கிழவமூர்த்தி தொழிலதிபர் அவர்களுக்கு நமது சம்பகுளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முத்தமிழே மீனாட்சி பொழுது அழுது முத்தாள அம்மல் வந்து முத்தாடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது அழுது கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது. கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது. உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாள அம்மல் வந்து முத்தாடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆடுது. சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ. சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ. சொக்கருக்கு மாலையிடே சொந்த வெள்ளம் கூடி வர. சொக்கருக்கு மாலையிடே சொந்த வெள்ளம் கூடி வர. களமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா. களமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா. முத்தாளம்மல் வந்து முத்தாடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது அழுது. பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. பைகனதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு. பைகனதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு. வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா. வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா. முத்தாளம்மல் வந்து முத்தாடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆடுது. கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது. கொத்தோடு மலரெல்லாம் மன வீசுது. உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாளம்மல் வந்து முத்தாடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆடுது. முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆடுது. நன்றி நன்றி.
நாடகம் ஆரம்பித்து விட்டது. அனைவரும் அமைதி காத்து நாடகத்தை கண்டு தொழில் செல்லுமாறு உங்களை கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முத்தாலங்குளத்தைச் சேர்ந்த குமரவேல் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சம்பவத்தைச் சேர்ந்த தேவர்குல புரட்சி மக்கள் அனைவரும் சிறப்பாக தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நம்ம தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு பாடு தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நம்ம தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு அடிமை வாழ அகற்றிடவே அந்நியராட்சி அதுதான் தேவர்களை நன்றி நன்றி நன்றி. தேவர் வாழ்னை பாராட்டி நந்திசியை சேர்ந்த சக்திவேல் அவர்கள் ராமதாஸ் மச்சான் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு மறக்க முடியாத என் அன்பு சொந்த கிராமமாகிய சம்பவம் கண்டெடுத்த என் அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிட்ட வணக்கம். தேவர் புகழ் புரட்சி பூக்கள் அன்பு இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. நன்கொடை அளிக்கும் நல்ல உள்ளங்கள் கமிட்டி அணுகுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வந்து
அழகான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திறமை சார்ந்த அன்பு சார்ந்த தாய்மார்களுக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதிறமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ தப்பு செய்கிற ஆளுகளே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் எல்லாமே நாங்களாம் அரிச்சந்திர வகைராக்கள். ஆமா, தப்பு பேச மாட்டேன். தப்பு பேச மாட்டேன். ஆமா, எதுக்கு ஏங்க தப்பா நம்ம செய்ய வந்திருக்கோம்? டான்ஸ்கார பிள்ளை மட்டும்தான் மோசமா தப்பா பேசுவா. ஏங்க வந்திருக்கிறது எப்படி சூப்பர் பிள்ளை, நீங்க வேற சூப்பர் பிள்ளையா? மதுரை சங்கத்திலேயே வந்திருக்க டான்ஸ் இன்னைக்கு அக்குமாருக்கு 1ஆம் நம்பர் லூசு முண்டையை நாங்க நல்ல முண்டை தான்டா. ஏன்டா நீங்க வேற பிச்சிருவா ஆத்தாடி 50 பேசுறவாயே ஒரு திருட்டு முண்டை பேசிக்கிருப்பான் என்ன பண்ணதுக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த நான் வர்றப்ப பார்த்தப்ப என்னடா வெறும் உழுத காடா வெறும் விதைச்ச காடா இருக்கேன்னு பார்த்தேன். கடைசியில புல்லு மண்டி கிடக்குப்பா. நெல்லு முளைச்சிருக்கே, இதுக்குள்ள மேடை ஓட்டு கடைசியில் அப்படி புல்லா இருந்திருக்கு. இருக்கட்டும், என்னை பெற்ற ஆத்தாக்களுக்கும் ஐயார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே பசப்பா இருக்கவும் அஞ்சு மத்தியில மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது இத்தனை நாளா மழை வெஞ்சு இன்னைக்கு மழை இல்லையில. மழை வெஞ்சா நேரம் ஓடி இருப்போம். கொட்டகைக்கு நிக்குமா மழை? நீங்க வேற. அதனால நாடகம் நல்லது, ஒரு நாடகம் சிறப்புமிகு நாடகத்தை காண வருவதில்லை. என்னை பெற்ற ஆத்தாமாருக்கும் ஐயாமாருக்கும் அண்ணன் தம்பிமார்களுக்கும் நன்றிகளை நெஞ்சார்ந்த. ஒரு குரூப் பத்தி இடம் பிடிக்க ராவு திருதுங்க, எது பொசிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அங்க 2 பேரும் இடம் பிடிக்கிறதுலாம் போகுது. அதானே, அதான் உட்காந்து இல்ல பாய விரிக்கிறாங்க. பத்த கையில கட்டப்பையில இருக்கு ஐயா, தீமண்ட பை, தண்ணி பாட்டில் எல்லாமே ஜவுகரியுமா தலானி எதுவும் கொண்டு வந்து தூங்கிறாதீங்க. தான் நல்லா இருப்பீங்க. இந்த நாடகத்துக்கு பெட்ஷீட்டோட வந்திருக்கலாம் சரித்தேன். கட்டப்பை மப்ளரு எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா பப்பு டான்ஸோட யாராவது புடிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய போற? கோயில்ல உங்களை எல்லாரும் மண்ணவாரி தூத்தியே புருவேன். ஆத்தாடி ஒரு சனம் போகாது, போக கூடாது. மாமா, இந்த நாடகம் என்ன நாடகம்? இது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை ஐயா. முழுக்க முழுக்க இந்த நாடகம் காதல் சம்பந்தப்பட்ட நாடகம் தான். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியான கிளப்பி யாரு சொல்ற வச்சுட்டு பின்னாடி வந்துடாதீங்க. ஏன்னா என்ன இந்த குரூப்ல ஏதோ ஒரு குரூப் ஆயத்த வந்துச்சு, நான் கவனிச்சா இருக்கேன். வாழ்க்கையில எல்லா பேருமே எல்லாரும் விஷயத்தை கடைபிடிச்சு வாழணும். இந்த நாடகம் காதல் நாடகம்னு ஏன் சொன்னேன்? முருகனே வள்ளியை விரட்டி விரட்டி காதலிச்சுதான் கல்யாணம் பண்றான்ருக்கு இந்த வள்ளி திரும்ப நாடகம் ஒரு சாட்சி. ஆனா இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கவனிக்கணும். முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்றாரு. வள்ளியே முருகப்பெருமான் எப்படி கல்யாணம் பண்றாரு? காட்டுக்குள்ள போய் விரட்டி விரட்டி காதலிக்கிறார். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். முருகனே வள்ளியை கல்யாணம் பண்ணது எத்தனாவது பொண்டாட்டியா? 2வது பொண்டாட்டித்தே. முருகப்பெருமான் 2 பொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷ 2 கட்டினா ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வச்சு போடுறீங்க. இதுல எம்பள ஆம்பளை பாதிக்கப்படுறியா மச்சான்? ஒரு பொம்பளை இப்படித்தான் ஒருத்தனை ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கா டைம் பாஸுக்கு. அதாவது டைம் பாஸ் லவ். இப்ப நிறைய அப்படித்தானே ஓடிக்கு இருக்கு. முந்தியெல்லாம் உண்மையான காதல்னா உயிரை குடிப்பான், அப்ப திடீர்னு செத்து போயிருவேன். இந்த லவ் பண்ற பிள்ளைக்கு வேற போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இவன் மாப்பிள்ளக்காரன் செத்து போயிருக்கான், லவ் பண்ற செத்து போயிருக்கான். இப்ப அப்படி கிடையாது, காலை கிழிப்பேன். இப்ப எவன்டா கிழிக்கிறான்? காதலிக்கிறப்ப இந்த பிள்ளைய வர்ணிப்பேன். அன்பே 6 உயிரே உனக்கு ரத்தம் கொடுப்பேன், முத்தம் கொடுப்பேன், மூத்தரத்தெல்லாம் அந்த பிள்ளை எச்சி காரிய துப்பிருக்கும், அதை போய் நக்குவேன். பஞ்சாமிரதம் மாதிரி தெரியும். ஏன்னா இப்ப அப்படி கிடையாது. முந்தி இருக்கிறவங்க எல்லாம் காதலிச்சுட்டு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான். இப்ப 10வது படிக்கிற பிள்ளை பார்த்துட்டு பிள்ளைய கொடுத்துட்டு போயிடுறான். அதில் யாரையும் நம்ப முடியுது இல்ல. இங்க இருக்கிற குரூப் எல்லாம் ஒரு மாதிரியா டவுட்டாவே இருக்குது. இருக்கட்டும் பணியும் போட்டுறீங்க பூரா நம்ப முடியாது. நீங்க ஒரே குரூப்பா இருக்க மாதிரி இந்த குரூப் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. யாருக்கு தெரியும்? ஒரு விஷயம் உங்களுக்காண்டி நான் அண்ணன் சின்ன மெசேஜ் சொல்றேன். ஒரு பெண்ணை இங்க நல்லா நீங்க கவனிக்கணும். காதலிக்கிறது தப்பே கிடையாது, உலகத்துல இது பொதுவான இயல்பு. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னா இவன் காலு தரையில நிக்காது, இவன் போன்ல சார்ஜ் நிக்காது, இவன் பர்சுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டுமே தெருவுல நிப்பான். இது காதல் படுத்துகிற பாடு.
காதலுக்கு கண்ணு இல்லையுமே, அதெல்லாம் பொய். காதலுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு. இந்த காதலிக்கிற முண்டைக்கு தான் கண்ணு இல்லாம தெரியும். பொம்பளைய காதலிங்கிறான்னா எல்லாத்தையும் காதலிச்சுட்டு கடைசியில ஒரு விஷயத்த நீங்க எல்லா பேரும் கவனிக்கணும். நான் இப்படித்தான் காதலிச்சேன். காதலிக்கிறப்ப அந்த பிள்ளை என்னை பார்த்து சொன்னா, நீங்க இல்லைன்னா நான் இல்லேண்டா. இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். சரி, இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஒண்ணு நீ இருக்கணும்டா, இல்ல நான் இருக்கணும்டாங்கற. அடே, இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, வீடியோ ஓடுது, பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாப்பாங்க. நீ காதலிச்சு கல்யாணம் முடிச்சா இல்ல காதலுக்கு லெட்டர் கொண்டு போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சா? உண்மையை சொல்லு தம்பி. உலகத்துல காதலிச்ச பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணா நிறைய பேர் சாமியாரத்தான் தெரியுவேன். என்ன உண்மைதானே? அதெல்லாம் வாய்ப்பு ஒருத்தருக்கு தான் கிட்டும், எல்லா பேருக்கும் கிட்டாதுப்பா. இதுல ஏன் சொல்றேன்னா, அந்த பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுன்னு கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளையத்தையுமே கல்யாணம் முடிச்சு காதலிச்சது ஒரு பிள்ளை, லெட்டர் கொண்டு போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சான். ஐயா அதெல்லாம் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இங்க சாமி மேல சத்தியமா நான் லவ் பண்ணு வேற பிள்ளைதான். என் முகருக்கு எது அமைதா அதை வாழ்ந்துட்டு போறேன். நல்ல நல்லா இருக்கேன், 2 பிள்ளை பத்து. தம்பி அப்படி இல்ல தம்பி, இப்படித்தான் இல்லங்க. ஏமாதாரு நீ போடுங்க, இப்படி வீட்டுல ஓட்டி விட்டுறாம ஊமை குத்தா வீட்டுல கூட்டி போய் ஏற்கனவே வாங்குற அடியெல்லாம் பத்தாதா? அப்படி இல்ல மச்சா, வாழ்க்கையில எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்கிறணும். நல்லா பாருங்களேன், யாரெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? அவன் இங்கே நரகத்தை அனுபவிச்சிரு, அப்புறம் சொர்க்கம் தானே கிடைக்கும். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டுது. நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தி இப்படித்த ஒருத்தனை ஒன்று சைடா காதலிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. டைம் பாஸுக்கு வேற மாப்பிள்ள வந்தா பிக்கப் ஆகி போயிடும், இவனை பதுக்கி வாங்கி தின்ன தீமட்டை வாங்க ஆவானே அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. இங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த ஒன் சைடா காதலிச்சால இவனை கூப்பிட்டு சந்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிருக்க நேரம் ஊருக்காரங்க பார்த்து புடிச்சு போட்டாங்க கை கிளமா. 2 முண்டையும் சந்துக்குள்ள ரொம்ப பண்றாங்க, ஆளை புறான்னு சொல்லி தூக்கிட்டு போய் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப கல்யாணம் பண்ண இந்த பிள்ளைக்கு இது ஒப்பல. இந்த பிள்ளை டைம் பாஸுக்கு பண்ண பிள்ளை தானே. சரி, இந்த பிள்ளை ஒப்பாம தாலி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இங்க வாழ்ந்தா ஒரு 6 மாசத்துல இந்த கல்யாணம் முடிச்ச மாப்பிளக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். பாவம், இறந்தா சுடாடு தூக்கிட்டு போய் புதைச்சிட்டாங்க. சரி, புதைச்சவங்க வீட்டுக்கு வரக்குள்ளேயும் புதைச்ச முண்டை வீட்டுக்கு போயிட்டான். எப்படா? ஹார்ட் அட்டாக்ல அரை உசுரும் குறை உசுரமா இழுத்துக்கிட்டு கிடந்திருக்கான். உயிரோட பேசிட்டாங்களா? இவன் போய் செத்து போயிட்டானு உயிரோட மண்ணுக்குள்ள விட்டு அமுக்கிட்டாங்க. இவன் மூச்சு முட்டி மண்ணை கிளறி விட்டு வீட்டுக்கு போய் நின்றுட்டான். இந்த பொம்பளைக்கு உயிரே போயிருச்சு. செத்துட்டான்னு நினைச்சா வந்துட்டானே நாசம் பத்து போறேன். ஐயோன்னு சொல்லி ஊருக்கு நடிக்கணுமே, ராஜா வந்துட்டீங்களா, ஐயோ நீங்க இல்லாம நான் இப்ப செத்துருப்பேனே அப்படி இப்படி நாடகத்தை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இப்படியே சாரத்தை போட்டுக்கிட்டு ஒரு வழியா விட்டுட்டாங்க. இப்ப ஒரு 6 மாசம் ஓடிருச்சு. இப்படியே மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் செத்து போயிட்டியா. அந்த செத்தப்ப தூக்கிட்டு போனாங்கல்ல 4 பேரு, அதே 4 பேரு மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. அது உண்மைக்கே செத்து போயிட்டானா? ஆமா, உண்மைக்குமே செத்துட்டா. இவங்க கிட்ட இந்த பொம்பளை சொல்லுது, அண்ணே வணக்கம், சொல்லுமா தங்கச்சி, போன வட்டம் என் புருஷன் செத்தப்ப நீங்க 4 பேர் தான் தூக்கிட்டு போய் புதைச்சிங்க. ஆமாம்மா, எப்படி புதைச்சிங்கன்னு தெரியல, மண்ணை கிளறி விட்டு வீட்டுக்கு வந்துட்டியா. இந்த வட்டமும் செத்து போயிட்டியா. நீங்க ஏதாவது தூக்க வந்திருக்கீங்க. என் புருஷனை தூக்குறதுக்கு முன்னாடி 4 மூட சிமெண்ட் வாங்கி ஓட்டிருக்கேன், நல்ல மொழியை விட்டு வந்திருக்கான் இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வந்துருவேன். அப்ப எப்படி நீ லவ் பண்ணா? ஏன்னா காதல் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அது கள்ள காதல், ஆனா முருகன் பண்ணது நல்ல காதல். ஆனா ஒரு விஷயத்த இந்த நாடகத்தை ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. நீங்க எல்லா பேருமே முருக கடவுளை பத்தி தெரியும். முருகன் வந்து கடவுள் தானே. இவர் நினைச்சிருந்தா வள்ளி முன்னாடி போய் நின்னு நான் தான் முருகன் வந்திருக்கேன், என்ன கெட்டிக்கமானா வள்ளி மாட்டேன்னா சொல்ல போறாங்க. ஒரு கடவுள் வேலை மனக்கிட்டு வேடுவனா உருமாறி காட்டுக்குள்ள போய் நான் மான தேடி வந்தேன்னு வள்ளி கிட்ட பொய்ய பொருட்ட சொல்லி அது மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன்? ஒரு கடவுளுக்கு தேவையா காடுகரை சுத்தணும்? இதனால மனுஷனுக்கு கடவுள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் திரியணும். கடவுளே தெரிஞ்சிருக்கா, நம்ம தெருவில் என்ன தப்பு? ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், கடவுள் தெரிஞ்சது அவர் பொண்டாட்டிக்கு, நம்ம ஆளுங்க தெரிஞ்சது ஊர் பையன் பொண்டாட்டிக்கு. என்னைக்கு புருஷன்கார காலத்துல வட்ட போறான்னு தெரியல. ரைட்ல ஒருத்தர் இருக்கா, லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கா, அப்படி நிறைய வெட்டு இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம நிறைய பேசலாம். 2 பேரும் வெட்டு வாங்கிடுவாங்க. அப்படின்னா முதல் வெட்டு ராமதாசா தான் இருக்கா. யாருக்கு தெரியும்? உங்களெல்லாம் சிவமகரில் கொடி காட்டினது இருக்கட்டும். அதனால எது எப்படி இருந்தாலும் ஐயாவின் புகழை பாடிவிட்டு நம்ம கலைப்பணியை சாருவோம். தென்திசை போற்றுகின்றே
பசும் பொன்னையா புகழ் பாடு என் நாவில் வந்திடையா பசும்பொன் தெய்வமையா இந்திராணி பெற்றெடுத்தே எங்கள் குல தெய்வமையா முக்குளம் கண்டெடுத்தே எங்கள் குல சிங்கமையா பாயும் புலியின் நடை நடந்து மறவர் படையும் அதில் புகுந்து பாயும் புலியின் நடை நடந்து மறவர் படையும் அதில் புகுந்து நடை நடந்து படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து ஆறாறு தேவரையா நடை நடந்து படை புகுந்து நடை நடந்து படை புகுந்து ஆறாறு தேவரையா வில்லும் அம்பும் கலகலங்க வேலின் ஓசை சலசலங்க வில்லும் அம்பும் கலகலங்க வேலின் ஓசை சலசலங்க கலகலங்க சலசலங்க கலகலங்க சலசலங்க பாராறு தேவரையா கலகலங்க சலசலங்க கலகலங்க சலசலங்க பாராறு தேவரையா எடுத்த அடியும் நடுநடுங்க எதிரி மனசு கிடுகிடுங்க எடுத்த அடியும் நடுநடுங்க எதிரி மனசும் கிடுகிடுங்க நடுநடுங்க கிடுகிடுங்க நடுநடுங்க கிடுகிடுங்க பாராறு தேவரையா நடுநடுங்க கிடுகிடுங்க நடுநடுங்க கிடுகிடுங்க பாராறு தேவரையா பசும்பொன் நகரம் கலகலங்க பார்க்கும் கண்கள் மினுமினுங்க பசும்பொன் நகரம் கலகலங்க பார்க்கும் கண்கள் மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா முறுக்கு மீசை மினுமினுங்க அவர் மோகன கண்கள் கிளுகிளுங்க முறுக்கு மீசை மினுமினுங்க மோகன கண்கள் கலகலங்க கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா ஏ கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க பாராறு தேவரையா நன்றி 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 அன்புகளை வரி வழங்கி அன்பு சொந்தத்துக்கு நன்றி தெரிந்து கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எப்படி பேசலாம் வாய்ப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இங்க வாசிக்கணும்ல இல்ல வேலை நீ பேசுறது எல்லாத்துக்கும் புரியுது பார்த்த வயல இருக்குல்ல நீ வாட்டுக்கு சொல்லி டவுசர் கட்ட வந்துடா சும்மா இங்கே ஹார்மோனியம் வாசிக் கொண்டிருக்கும் நமது தென்னக மேடையெங்கும் தெய்வீக திருமகனார் ஓலை வெற்றி முரசு கொட்டி வருகின்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சங்கங்களும் போற்றக்கூடிய நாடக உலகின் டிஎம்எஸ் என்று போற்றப்படுகின்ற எனது அன்பு அருமை மாப்பிள்ளை செய்யாமங்கலம் கண்டெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது சம்பகுளம் கிராமத்தின் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் முறையாக பசுமலை இசைக்கல்லூரியில் பயின்று பல விருதுகளை பெற்று இன்றைக்கு அத்துணை சங்கங்களும் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் கண்டெடுத்த அன்பு அண்ணன் DV ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் ஆகிய இந்த மேடையில் எத்தனையோ வருடங்கள் ஹார்மோனியம் வாசித்த தென்னக மேடை எங்கும் வெற்றி முரசு கொட்டி வந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் AP கலைவாணன் அவர்களின் அன்பு மருமகனும் ஆகிய எனது மருமகனும் ஆகிய அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக திகழக்கூடிய நமது நாடு ஆப்பநாடு அவர் நாடு அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய திருப்புவனம் அருகாமையில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த அன்பு மருமகன் NR ஜெயராஜ் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு நமது சம்பகுளம் கிராமத்தின் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து நமது அன்பு தம்பி கிளவுமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நீங்க எந்த பாட்டுக்கு எப்படி வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கக்கூடிய எனது அருமை தம்பி அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள
எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத எனது உயிரில் மேலான அன்பு தம்பி குலசேகர் நல்லூர் மாநகர் இரண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு நமது சம்பகுளம் கிராமத்தின் சார்பாகவும் தேவர்குல புரட்சி புக்கள் சார்பாகவும் அருமை தம்பி நாடக உபயதாரு கிளவுமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி சொரிக்குளத்தை சேர்ந்த MPK சின்னமருது அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து நமது கிராமத்தின் சார்பாகவும் தேவர்குல புரட்சி புக்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அங்கெல்லாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் வயசாயிருச்சு, வயிறு ஊதிக்கிருச்சு. இன்னைக்கு முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் போற்றக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் மெசஸ்டிக் காமெடியன் தமிழகம் அங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற நாங்கள்லாம் ஒரு டீம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் எனது அன்பு மாப்பிள்ளை நமது வளையங்குளம் அருகாமையில் உள்ள சோழங்குருணி மாநகர் இரண்டெடுத்த எனது அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் எஸ் தங்கராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் தேவர்குல புரட்சி பூக்கள் சார்பாகவும் மற்றும் அன்பு தம்பி கிளவுமூர்த்தி அவர்கள் சார்பாக கொண்டாட அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமமான சம்பக்குளம் கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும், ஏன்னா அன்பு மாமா சொன்னது, நான் நாடக கலை உலகத்துக்கு இப்படி வந்து நாடகம் பார்க்குற காலத்துலேருந்து மாமா பார்த்துக்கிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு முன்னோடி, நான் நிறைய அவங்க காமெடியெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் ஆர்வம் தூண்டி தான் இந்த நாடகத்துக்கே வந்தது. அப்பேற்பட்ட முறையில் எனக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூடிய அன்பு மாமா சம்பக்குளம் மாநகரம் கண்டெடுத்து சிறந்த சிரிப்பு நடிகருமாகிய இன்றளவிலும் சிறந்த முறையில் தமிழகத்தில் வெற்றி கொண்டாடக்கூடிய அன்பு மாமா சண்முகராஜா மாமா சார்பாகவும் மற்றும் அன்பு சார்ந்த கிராமத்தார் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியில் நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு ஊருன்னு இருந்தால் ஊர் பேர் வெளியே தரணும்னா இப்படி ஒரு நடிகை இருக்கணும், என்னங்க, இல்லைன்னா இப்படி ஒரு அழகான பக்கவாத்திய கலைஞர் இருக்கணும் சிறப்பான முறையில். ஆனால் இப்பொழுது தற்சமயம் வீடியோ வச்சே ஃபேமஸ் ஆன எங்கள் அண்ணன் தங்கப்பாண்டியன் இருக்கு, மற்ற ஏகனார் ஐயா எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொள்றோம். என்னங்க ஆமா, ஆளை காணாம கேமரா மட்டும் தூணிலும் இருப்பார், திரும்பலையும் இருப்பார். இவர் ரெண்டு பேரும் மனிதர்கள். ஆமா, அவன் கடவுள். எங்கே முருகனை பார்க்க முடியாதுல்ல, தேவரை மாதிரி சித்தர்கள். ரொம்ப நன்றி. முப்பெரும் தேவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இருந்தாலும் சிறப்பாக வாய்ப்பாட வாட்சி விட்டுறேன். வாய்ப்பாடு வேற மாதிரி தெருவில் இழுத்து விட்டுறாத. சிறப்பான பூமியான நமது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நமது சம்பக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூர்ண புஷ்கல அம்பிகா அய்யனார் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு திரு கே கிளவமூர்த்தி தொழிலதிபர் இருப்பு சம்பக்குளம் அவர்கள் உபயமாக சிறப்புமிகு நாடகமாக நமது அபிராமம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் சம்பக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மடியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் சிறப்புமிகு நாடகமாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளராக பதவி வகிக்கின்ற நமது ஆரைக்குடி மாநகரம் கண்டெடுத்து MK வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நாடகத்தில் குயிலின் மேலண்ண கோக்கில வாணி கரூர் சென்ற கருங்குயில் இப்பொழுது திருப்பி வந்திருக்க காண கருங்குயில் சிறப்பானவர்கள் மன கண்டெடுத்து நமது பார்த்திருக்கிற கல்விக்குடி மன கண்டெடுத்து சிறப்பான முறையில். ஆனா ஒரு விஷயங்க, குயில் கருப்பாத்தான் இருக்கும், கூவுறப்ப செவத்த பிள்ளை நீங்க சொன்னா செவத்தர் அது பவுடர் போட்டு வந்தோடனே செவத்த பிள்ளையா இருக்கு அப்படிங்கிறியா? உங்களுக்கு என்னங்க, எங்க அக்கா சூப்பர் அக்காங்க. ஆமா, சிறந்த முறையில் உங்கள் முன்னாடி காத்துக் கொண்டிருக்கும் ஒரு வருஷம் கேப் போட்டு போச்சுல சிறப்பான முறையில் சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தந்தன வராரா? அன்பு சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய அவனுடைய சபதம் பெற்ற நாடக பேரரசு எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கின்ற மதுரை ஊமச்சிக்குளம் மாநகரம் அருகாமிருக்கும் கரூர் மாநகரம் எடுத்த SVP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அண்ட் கலகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சௌந்தரராஜனோ நாடக கலை உலகத்தில்
டிஎம்எஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பீன்பார் ஏத்தி எழுதி வைத்தி எழுதியதை சொல்லி வைத்தி கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமீதடா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டு சென்ற இடமே திரும்பி வரும் நேரத்திலே அருவி நிற்பால் கண்ணு என்று திரும்பி வரும் நேரத்திலே அருவி நிற்பால் கண்ணு என்று விரும்பினாள் வந்தேனடா இறைவா விண்வெளியில் மறைந்தாயடா காடு வட்டி தோட்ட விட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் காடு வட்டி தோட்ட விட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான் கருமத்தின் தலைவனல்லவா இறைவா சாகச கலைஞனல்லவா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமே கூட்டி சென்ற இடமே கூட்டி சென்ற இடமே நன்றி 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 மட்டுமா ஆமா நான் மட்டும் இருச்சா பேலாடா உனக்கு பாவாடை ஜாக்கெட்ல எடுத்து ஒத்துப்பா எங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக ஒரே அமைப்பான முறையில் ஒரே குரூப்ல சட்டை எடுத்து கொடுத்த அன்பு மாமா ஆமா கிழவமூர்த்தி தொழிலதிபர் அன்பு மாமா அவர்களுக்கு எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாகவும் எங்களது குடும்பத்தார்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எந்த ஊர்லயும் இந்த மாதிரி இல்ல கிடையாது ஆமா இந்த ஒரு இந்த ஒரு ட்ரெஸ் அந்த அளவுக்கு அவங்க அன்பை நம்ம மேல செலுத்துறாங்க அந்த அன்பு கிழவமூர்த்தி அன்பு மாமாவுக்கு எங்களும் சார்பாகவும் எங்கள் அனைவரும் குடும்ப சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு மாமா சமூகராஜா மாமா அவர் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம் 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 அதனால ஏன்னா எப்படியா கரெக்டா இருக்கா இருங்க பாரு அவர் அப்பதான் ஷாட்ல கால்ல வளைச்சு எடுத்துக்கிறோம்டா இருங்க மேடையில் நிக்கிற ஒரு அண்ணே போடுங்க அண்ணே நாலு ஆண்களுடன் ஒரு பெண் அப்படியே போடுமாப்ல தங்கப்பண்டி அப்படியே அப்படியே போடு ஓகே முடிஞ்சு அண்ணே கெட்லைன் வந்து 4 ஆண்களுடன் ஒரு பெண் இந்த நாசமத்து போற இந்த நாடகத்தை எடுத்துவேன் இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பாக ஆரம்பித்த அன்பு மாமா அவருக்கு நன்றி தெரிந்து கொண்டு அதற்கடுத்து உறுதுணையாக இங்கு மிருதம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி மிஸ் கொண்டிருக்கக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த NR ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பினன் டொல்லா
சிறப்பாக மிருதங்க மிசத்தை அன்பு மைத்துனர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியில் தெரியப்படுத்திக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகரில் ஒரு பொம்மக்கோட்டை மாநகரம் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். நன்றி 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 அருமையான முறையில் எப்படியோ தாளக்காரரா கையை இணுங்காம விட மாட்டாங்க போல
ஆனா ராமதாஸுக்கு எந்த நண்டி குளிர் வந்தாலும் குளிராது. ஐயா இப்படி கதை கதண்டு காது கிட்ட இருந்தா இவனுக்கு எப்படி குளிர் வரும்? நன்றி நன்றி. அதற்கு எந்த இழுவைக்கு போனாலும் சிறப்பாக தாளமசிக்கும் அன்பு சிறப்பு. ஆமா சொரிக்கல மாடங்கள் எடுத்து எபிகே சின்ன மருந்து அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் சீனன் தாளம். நன்றி நன்றி. மற்றும் சாப்பாடு ஏற்பாடு அருமையாக எப்படிங்க கூரக்கடை தானே நல்ல சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு நம்ம சரவண ஹோட்டல்ல ஆமா அருமையான சாப்பாடு மச்சான் ஹோட்டல் தானே நாச்சியார் கூரக்கடை அன்பு நாச்சியார் கூரக்கடை அன்பு சிறப்பான முறையில் ஹோட்டல் உரிமையாளருக்கும் அது பணியாற்றிய நம்ம சொந்தங்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நாடக நடிகர்களுக்கு எப்பொழுதாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் நல்ல முறையில் யார் யாருக்கு என்னென்ன வைக்கணுமோ சிறப்பாக எதிர்கொண்டிருக்கும். அதுதாங்க தொழில்ல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாத மனுஷன் தொழிலுக்கு வரவே கூடாது. அந்த என்ன இருந்தாலும் சொல்லி அந்த அனுசரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு நடிகனுக்கும் அவங்களுக்குள்ள அனுசரிப்பு சிறப்பான முறையில் நமது பெருநாளி மாநகரம் கண்டெடுத்து முத்து ஆடியோஸ் முத்து 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 என்னைக்கும் நல்ல கடைக்கு விளம்பரம் தேவை கிடையாது. அருமையான முறையில் பெருநாளி மாநகரம் எடுத்த முத்து ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு அவருக்காக அவர் போடல அவருக்கு நம்ம டெடிகேட் பண்ணுவோம். நம்ம பாடுவான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தேவி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி உன் பாட்டை மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தள்ளாடு வயதிலும் தானே அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் வாழ்ந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் வாழ்ந்த சொந்தமடா ரோசாவில் இதழ்களை பூத்திராத மாசமடா ரோசாவில் இதழ்களை பூத்திராத மாசமடா 100 ஆண்டு காலம் வரை சம்பங்குள மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வாழ்ந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. நன்றி நன்றி நன்றி. சிறப்பான முறையில் முத்து ஆடிய உரிமையாளருக்கு முத்த பத்தியே பாடப்படுகிறேன். இந்த நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் நடன பேரொளி ஆத்தாடி ஆத்தாடி அவளை பார்த்தாலே பயமா இருக்கடா. பயப்படாதீங்க, இல்ல வெளியே வந்து வேலை வந்திருக்கிறது சூப்பர் உமன் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி. இது புண்ணியவதியா நம்ம பண்ணின விதி மாறவே மாறாது. அப்பேற்பட்ட முறையில் 50 பொம்பளை பேசுறவாய ஒரு பெண்ணாக பேசக்கூடிய வல்லமை வடுத்த புதுக்கோட்டை கண்டெடுத்த RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமி சக்கச்ச வந்திருக்கும் சிங்கார கணத்திலே நல்லமா கிள்ளிடுவேனா உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் பக்குவம் தவறாதே பருவ கண்டே மீன் போலே
அள்ளிடுவேன் பார்த்து மனச அள்ளிடுவேன் பக்கத்திலே அவ பக்கத்திலே இருந்தேன் நான் பார்த்து பார்த்து ரசித்தேன் வெக்கத்திலே குளிப்பேன் ஓ விசையம் தெரிஞ்சிருப்பேன் பக்கத்திலே இருந்தேன் அவளை பார்த்து பார்த்து ரசித்தேன் காவேரி ஓரத்திலே நான் ஒதுங்கி ஈரத்திலே காவேரி ஓரத்திலே கால் ஒதுங்கி ஈரத்திலே காலையிலே நான் வருவேன் கலப்ப கொண்டுக்கிட்டு காலையிலே நான் வருவேன் கலப்ப கொண்டுக்கிட்டு கட்டளைக்கு நீ வருவே விதைய கொண்டுக்கிட்டு நெல்லு விதைய கொண்டுக்கிட்டு பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பாக்கா வெட்டிய களைப்புல நான் வந்து குத்துவே வரப்புல பாக்கா வெட்டிய களைப்புல நான் வந்து குத்துவே வரப்புல புள்ளி மஞ்ச நிறத்தில் நெஞ்ச பறித்து வந்து போடு நீ கஞ்சி கொண்டு வருவேன் இந்த களையத்திலே தருவேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பக்கத்திலே மூலிப்பேன் ஓ விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ கோலோலாயே நன்றி 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 அன்பு மாமாக்கு சிறப்பான நன்றி நன்றி மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் குல புரட்சி பூக்கள் சம்பக்குளம் மாநகரம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்புமிகு வேடத்தை தாங்கி அடிக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் அன்பு மாமா. ஏன்னா இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா பேரும் கவனிக்கணும். எனக்கெல்லாம் ஒரு உண்மைக்கே விவரம் சொல்ல போனால் ஒரு 10 வயசு இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சல இருந்து இல்லைங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்ந்து வரணும்னா சில பேர் மனசுல ஊறி இருக்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை நாயகர் எனது அன்பு மாமா சிறப்பான முறையில் நமது மண்ணின் மைந்தனுமாகிய நமது சம்பக்குளம் மாநகரம் கண்டெடுத்து நமது தமிழ்நாடு முழுக்க நல்லதொரு பெயரினை பெற்றுக்கொண்டிருக்கும் அன்பு மாமா சிறந்த நகைச்சுவை நடிகருமாகிய மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினருமாகிய. ஆனால் அடுத்த போஸ்டிங் எல்லாமே அவருக்கு தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன எங்க மாமாக்கு ராதாச்சலிக்கு அந்த காம்போ வேற டிஃபரெண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த லூசு முட்டை என்கிட்ட தள்ளி விட்டாரு. நீ கட்டி வாழ்றாங்க ஏன்னா சாமியா இருக்காரு. நீ சாமி ஐயப்ப சாமியா இருக்காரு. அதனால இன்னைக்கு ஏன் தள்ள விழுந்தது சிறப்பான முறையில் நாடகத்தின் அமைப்பு அன்பு மாமா சம்பக்குளமான கண்டெடுத்த சண்முகராஜா சிறந்த நகைச்சுவை நடிகர். ஐயப்ப ஜாமியா இல்லாட்டாலுமே என்ன நொண்டிட போறேன் என்ன அவனுக்கு தான் 16 வேலை செய்ய சும்மா இருக்க என் மாமன் தப்பா பேசுறீங்க. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு வர்றேன். உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டு போன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குடி என்ற குட்டி கிராமத்தைச் சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த யூடியூப் சேனலாக திகழ்ந்து எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடு இருக்கலாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் ஏகநாத கேபிள் சிறந்த மீடியா சார்பாகவும் மற்றும் ஏவிஎம் முருகன் சார்பாகவும் மற்றும் காடமங்கள் நடத்த ஏவிஎம் முருகன் அண்ணன் உண்மைக்கே முருகனே கடவுள் மாதிரி ஆளை காண கேமரா மட்டும் நிற்குது. அன்பனுக்கு நன்றி மற்றும் கண்டிலான் மாநகர அடுத்த அருமை பாசமிகு உடன் பிறப்பு தங்கப்பாண்டி அண்ணா அவர்கள் சார்பாக நன்றிகளை நாங்கள் நெஞ்சான தெரியப்படுத்தும். நன்றி நன்றி. நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு வரவா? என்ன பாட்டு சிங்க இந்த பினிசிங்க முடிச்சு பாடத்தான் போறேன். நீயே கரெக்டா சொல்லிக்கிருக்க. பாடாம ஓட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ கையில ஒரு பாயிண்ட் ஹலோ 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 இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தரே மும்மதத்தின் மண்ணிலை முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவர் என்னும் ராஜா தென்னை
தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து சீரனுமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து சீரனுமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு அவர் தேசிய மனிதரை தூசியை கண்டாரு தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு தேசிய மனிதரை தூசியை கண்டாரு நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே வடநாட்டு மக்களோட வாழ்த்தினில் வாழ்ந்தாரு அவர் தென்னாட்டில் போர் புரிய சிறப்பினை பெற்றாரு வடநாட்டு மக்களோட வாழ்த்தினில் வாழ்ந்தாரு தென்னாட்டில் போர் புரிய சிறப்பினை பெற்றாரு தேவர் 55 வயது வரை வாழ்ந்தாரு அதில் 5 ஒரு பகுதி சிறையும் கண்டாரு தேவர் 55 வயது வரை வாழ்ந்தாரு அதில் 5 ஒரு பகுதி சிறையும் கண்டாரு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க அவர் சாகிய தலைவராய் மாற்றியது யாருக்கு சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க சாகிய தலைவராய் மாற்றியது யாருக்கு தேவர் அணிந்த மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் முருகனாக நல்லாசி கொடுக்கிறார் தேவர் அணிந்த மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் முருகனாக நல்லாசி கொடுக்கிறார் தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே தேவர் வாழை பாடியட்டு பப்புன் அவர்களுக்கு